இந்த டிஷ் வந்துட்டு ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் துவர்ப்பாகவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெல்லிக்காயில் வச்சு நிறைய டிஷ் இருக்குது. ஊறுகாய், தேன் நெல்லிக்காய், கார நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி நெல்லிக்காய் முறப்பா செஞ்சுருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேக விட்டுக்கலாம் இட்லி சட்டியில். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறின பின்னாடி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா துருவிட்டே சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஹீட் ஏறின பின்னாடி நான் இன்னைக்கு வந்துட்டு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம், நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் முறப்பா செஞ்சு அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 2 3 கூட சாப்பிடலாம். குழந்தைங்களும் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடம்பிடிக்காம அவங்களே வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து அதையும் வந்து கிளறி விட்டு கொஞ்சம் வேகட்டும். அதுவும் இந்த மாதிரியே வந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வேகும். கடைசியாக வந்துட்டு ஏலக்காய் தூள் வந்து போட்டு நல்லா பெரட்டி விட்டு இதுவும் 2 நிமிஷம் வெந்த பின்னாடி எடுத்து பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும். வர கெஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஸ்வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இவ்வளோதாங்க, சுவையான சத்தான ஆரோக்கியமான நெல்லிக்காய் முறப்பா தயாராகிடுச்சு.